இழக்க போகும்போது பார்வதி என்னை தன்னம் ஒரு தனிமையாக பகவான் தனிக்க விட்டு சென்றதாலே இந்த ஈசனோட இறையழப்பை ஈசனோட இறையழப்பை நான் பரிசோதனை பார்க்க போறேன். என்று ஆதிபராசக்தியவள் தெய்வதச்சராகி விஸ்வகர்மாவை வரவழைத்து காஞ்சூரம் கட்டை சிமிழ் கடைந்து கேட்க. அப்படி கேட்கும் தருணத்தில் இந்த மகாசபையிலே அப்பனாகிய ஆலமரத்து மாயாண்டி சுடலையுடைய வாசலிலே நமக்கு அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டி செல்ல சிறிமான் பூமான் கனகமா அன்பிற்கும் ஆஷா வாசத்திற்கு குறித்தான அன்புள்ள எங்க பெரியப்பா வணிக வைத்திய சமுதாயத்திலே சீரும் சிறப்போடு வாழ்ந்து வரக்கூடிய செல்ல சிறிமான் சின்னக்கண்ணு செட்டியார் அவர்கள் உயர் திருவாளர் அன்புள்ள எங்க அப்பா பெரியப்பா அவருடைய தங்க திருகரத்தினால பாடும் பிள்ளைக்காக இந்த மகாசபையில் அவர்களும் 101 ரூபாய் 101 கோடியாக அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டி இருக்கிறார்கள். அன்னார் அவர்கள் எல்லார் குடும்ப குலகோத்திரங்கள் வழி வழி வம்சங்கள் உற்றார் வட்டார் உறவினர்கள் என்று என்றைக்கும் உங்க பெரியப்பா சின்னக்கண்ணு செட்டியார் அவர்கள் இந்த வயசு போக இன்னும் 120 வயசு வரைக்கும் எங்க அப்பா ஆலமரத்து மாயாண்டி சுடலையுடைய அருளால நோயற்ற வாழ்வே நீங்காத குறைவற்ற செல்வ வளத்தோடு என்று என்னைக்கும் பேரம் பேத்தி பூட்டம் பூட்டி ஓட்டம் ஓட்டி அத்தனை எடுத்து எங்க அப்பா ஆலமரத்து மாயாண்டி சுடலையுடைய அருளால அன்னார் குடும்ப குலகோத்திரங்கள் எல்லாம் மென்மேலும் ஒருவடந்து வாழ்க வளர்க என்று ஐயனை பிரார்த்தித்துக் கொண்டு ஆக அப்படியா இருக்கும் போது ஆதிபராசக்தியவள் எனக்கு காஞ்சூரம் கட்டை சீவள் கடைந்து அவள் கேட்கும் போது தெய்வதச்சர் விஸ்வகர்மா பார்வதிக்கு புத்திமதி சொல்லுதாரே அம்மா வேண்டாம் அம்மா வீணாசை பகவானை பரிசோதிக்க வேண்டாம் என்று விஸ்வகர்மா எவ்வளவு சொல்லி உண்டான். ஈஸ்வரி பார்வதியாக கலையே வேற வழி இல்லாமல் ஒரு காஞ்சூர நல்ல கம்பு வெட்டி ஐயா கம்பு வெட்டி அங்க கட்டே சிமிழ் கம்பு வெட்டி அதில் எதிர்காணி நல்ல போட்டோமிட்டு சாதியிலிங்க நல்ல வருணம் தீட்டி சிமிழ் கடைந்து கொண்டு வந்து தேவி பார்வதி கரமதியிலே ஒப்படைத்தான். அந்த சிறு சிமிழை கையில் வாங்கி சிமிழுக்குள்ள எந்த உயிரை நாமல் பிடித்து அவள் அங்கே அடைத்திடலாம் என்று எடுத்து பார்க்கும் போது அந்த வடக்கு கோட்ட வாசலில 1000 தெரும்பு 1000 தெரும்பு அணி அணியா போக கண்டா அவடி 1000 நல்ல அழுத்தரும்பு அணி அணியா போக கண்டா அதில் 6 எறும்பு நல்ல பெண்ணெரும்போ பிடித்தடைத்தாளே சிமிழுக்குள்ள சீனி பூட்ட அங்க பூட்டுகிறாள். சிவனாருக்கு தெரியாமல் சேர முந்தானைக்குள் முடிந்து கொண்டா பகவானுக்கு தெரியாமல்
சக்தி பார்வதியா பட்டு சேரக்குள்ள கொண்டாடு தெரியாமல் முடிந்து கொண்டாள். 8 நாளாக காண்டிரன் இவளுக்குள்ள 2 சித்திரம் இப்படி தடைத்து ஈஸ்வரி பார்வதி பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படாமல போவான். பகவான் படி இழக்க போறோம் நம்மளை ஏமாத்திட்டு போயிருக்காரு. இன்னைக்கு வரட்டும், பகவான் வசமா நம்மகிட்ட மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு பார்வதி எதிர்பார்த்து காத்திருக்கா. இந்த ஆண்டவன் சிவபெருமான் அகில உலகமெல்லாம் படி இழந்து பகவான் பரமே தஞ்சம்னு வாராரு. இந்த பகவானை கண்டு பார்வதி எப்படி இருக்கா? நீட்டின கால் மடக்காமல் குளிர்ந்த தலை நிமிர்ந்து வாராம அவள் கூந்தலை அள்ளி முடியாமல் பார்வதி அலங்கோலமா இருக்க கண்டா. ஆண்டவனாகிய சிவபெருமான் கண்ணாலை கண்டு எம்மாதி சக்தி பார்வதிய அரணாருட சொல்ல கேளு பகவான் படியளந்து வந்தேனானா நீ வாரமன்று கேட்பாயம்மா எனக்கு வந்தனங்கள் செய்வாயம்மா ஏனென்று கேட்பாயம்மா என்னிடத்தில் எழுத்து மொழி உரைப்பாயம்மா பாலபூஜை நடத்தியல்லோ எனக்கு பணிவிடைகள் செய்வாயம்மா பகவான் படியளந்து இறையளந்து நான் கையிலாக வந்திருங்க கண்டும் காணாதது போல் இருப்பதல்ல படி நீட்டின கால் மடக்காமல் அவுத்த உந்தல் முடியாமல் எம்மா முடியா அலங்கோரமா இருப்பதல்ல இதன் வாயவன்றும் புரியலையே மாயலங்க பார்வதியே உன்னை மூத்த மகன் பேசினாடோ இளைய மகன் ஏசினாடோ தேவாதி தேவுக்கலால் ஏ பார்வதி படியளக்க போகும்போது சிரிச்ச முகமும் ஜீதேவியா இருந்து அம்மா இந்த பகவான் படியளந்து 8 நாளா களைப்பா வந்திருக்கேன். 2 கண்ணுங்க ஆனாது போல பார்த்தும் பாராது போல இருக்கிய என்னதாகி நடந்தது? இப்படி மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிய அம்மா, என்ன நடந்துச்சு? அதானே உன்னை மூத்த மகன் பேசினானா இல்ல இளைய மகன் வேல்முருகன் ஏதாவது ஏசினானா இல்ல தேவாதி தேவுக்களால் உனக்கு ஏதேனும் இடைஞ்சல் இருக்குமா? எது இருந்தாலும் வாய் திறந்து சொன்னாத்தானே தீரும். மனசுகளை ஓட்டுக்கிட்டு உம்முன்னு இருந்துகிட்டா என்ன தீரும்? என்ன ஏம்மா இப்படி இருக்கன்னா உடனே பார்வதி பார்த்தா பகவான எனக்கு மூத்த மகனால இடைஞ்சல் இல்ல, இந்த இளைய மகனுக்கான பத்தலா இளைய மகனால எனக்கு இடைஞ்சல் இல்ல, தேவாதி தேவுக்களாலும் ஒருபோதும் இடைஞ்ச கிடையாது. ஏம்மா அப்படி இருக்கன்னா பகவானே உங்க மேலதான் எனக்கு சந்தேகம்னால. அதான படி இழக்க போகும் போது நாளை திணையை கொண்டு நாட்டில் உள்ள மனுக்களுக்கெல்லாம் படி இழக்க போறோம்னு சொன்னேல, எந்தெந்த உயிர்களுக்கு எப்படி படி இழந்தீர் என்பதை இந்த பார்வதி எனக்கு தெரிஞ்சாகணும். ஓஹோ, பகவானுடைய படி இழப்பிலே உனக்கு சந்தேகம் வந்துடுதா? எனக்கு தெரிந்தாக வேண்டும் பகவான் என்ன நீ கொடுத்த ஆளாக்கு தினையை கொண்டு அகில உலகமெல்லாம் பகவான் நாம் படி இழந்து வந்திருக்கேன். ஒன்றல்ல இரண்டல்ல, எறும்பு முதல் யாரை வரை 84 லட்சம் ஜீவராஜிகளுக்கும் பகவான் படி இழந்திருக்கேன். எம்மா கள்ளுக்குள்ள தேரை முதல் கருக்குழி சிது வரைக்கும் முட்டைக்குள்ள குண்டு முதல் இந்த முக்கண்ணனும் படி இழந்தே நாளி தீனையை கொண்டு நாடுபடி அளந்தேன் அம்மா, உரிய சீதனையை கொண்டு உலகம்படி அளந்து வாரே பகவான் சொன்னவாது
உத்தமியா பார்வதியா அந்த பகவானோட வார்த்தை தன்னை பகவானோட வார்த்தை தன்னை இந்த பார்வதியா நம்பலையே சக்தி பார்வதியா நம்பலையே ஐயாண்டவன பகவானே இங்க படி இழக்க போகாமல் படி அளந்தேன் என்று சொல்லலாமோ இங்க இறை இழக்க போகாமல் ஐயா இறை இழக்க போகாமல் இறை அளந்தேன் என்று சொல்லலாமோ அப்படி போனே என்று பார்வதியா சொன்னே அம்மா பார்வதி பகவானுடைய படியளப்பில் உனக்கு சந்தேகம் வரலாமா? 8 நாளாக எடுத்த மனுக்களுக்கெல்லாம் ஈஜை இறையளந்து வந்தேன்னார். இந்த பார்வதி பார்த்தா யார்கிட்ட பொய் சொல்றீங்க பகவானே? யாரிடம் என்ன வார்த்தை சொன்னாலும் என்னிடத்தில் பொய்யான வார்த்தை நீங்க சொல்லலாமா? நீங்க ஒருபோதும் படியளக்கவே போகல. படியளக்க போகாம படி அளந்தவனு என்கிட்ட அளக்கல சுவாமின்னா எப்படிமா சொல்ற? நீங்க படியளக்க செல்ல நாள் முதலாக 2 உயிரானது என்னிடத்தில் பட்டினி பழியுமா இருக்கு. அந்த உயிருக்கு நீங்க ஒருபோதும் படி அளக்கலன்னா அப்படி பகவான் மேல உனக்கு சந்தேகமா? அப்படி சந்தேகம் இருக்குமானால் அந்த 2 உயிரை எடுத்துப்பார். ஈசனுடைய படியளப்பு உனக்கு தெரியுமா? இந்த பார்வதி நினைத்தா இந்த சிமிழுக்குள் இருக்கும் சித்தரும்புக்கு சிவபெருமா எப்படி படி அளந்திருப்பாரு. இன்னைக்கு வசம மாண்டிட்டார் என்று எக்களிலே இருக்கும் காஞ்சூரங்கட்டை சிமிழை கையில் எடுத்தா சீனி பூட்ட திறக்கா. சிமிழ் இருந்து பார்க்கும் போது எப்படி இருக்கு? பிடிச்சு அடைச்சது 2 எறும்பு. 8வது நாளையில் 2000 எறும்பாக திரையரிசி வாயிலை கவி சுத்தி சுத்தி வருவதை கண்டா பார்வதி மெய் மறந்து போனா. 8 நாளாக இந்த சிமிழை கீழே கூட இறக்கி வைக்கலையா? இந்த சிமிழுக்குள் இருக்கும் சித்தரம்புக்கு சிவபெருமான் எப்படி படி அளந்தார்? இந்த ஆதிபரா சக்தியான பார்வதி வெக்கி போய் தலை குனிஞ்சு நிக்க. இத கண்டார் ஆண்டவன். எம்மா என்னமோ படியளக்கலன்னு பகவானை பரிசோதனை பார்த்திய. பகவான் படியளந்து உண்மைதானான்னா இந்த சித்தரும்புக்கு எப்படி சிவபெருமானை படியளந்தீர் என்று காக்க அதெல்லாம் பகவானுடைய இறையளப்பு 14 உலகத்தில் வாழும் ஜீவராஜிகளுக்கு தெரியும். என்னோடு இருக்கும் உனக்கு தெரியாம போச்ச பார்வதி. இந்த ஆண்டவனை பரிசோதனை பார்த்து விட்டாய் அம்மா. அப்படி பகவானை பரிசோதித்தாய். ஆதிசக்தி உமையவேளே பகவானை பரிசோதித்து பார்த்ததாலே இந்த பகவானை நீ பிரிந்து முப்பிரவி பிறக்க வேண்டும். முதலாவது பிறவியாக தாருகாபுரம் மதியில ராஜன் கோட்டையில தாட்சாயினி பார்வதியாய் தாய தலைவகளா பிறக்க வேண்டும். தர்க்கன் கோட்டை அழிய வேண்டும். 2வது மூர்த்தி தில்லை வனமதியிலே அந்த மூவாரோடும் மையானத்தில் மையானே பேட்டியாக நீ பிறந்து ஏதாய பிணமும் ஜோரும் அருந்த வேண்டும். அப்படி 3வது பிறவியாக இந்த பூலோக ராட்டியத்தில் கலியுகத்தை காப்பதற்கு அஷ்டகாளியாக நீ வீரந்து கலிய குறைகள் எல்லாம் தீர்க்க வேண்டும். என்று
பகவான் ஜாபம் கொடுத்த போது பார்வதியால் உமைய வெள்ளம் ஐயா பகவானே பரம்பொருளே அறியாமல் செய்த குற்றம் ஆண்டவரை பொறுக்கவே நான் தெரியாமல் செய்த குற்றம் தெரியாமல் செய்த குற்றம் சிவனாரை பொறுக்க வேண்டும். என்று ஆதிவரா சக்தி கண்டல்ல பின்பூத்தி என்று சொல்லுவதற்கு தான் இறங்க பகவானை பரிசோதித்தேன். பகவானை பொறுக்கணுமே அறியாமல் செய்த குற்றம் ஆண்டவனை பொறுக்கணுமே நான் தெரியாமல் செய்த குற்றம் சிவனாரை பொறுக்கணும். ஈஸ்வரியால் செய்த குற்றம் ஈஸ்வரினா செய்த குற்றம் ஈஸ்வரனே இருக்க வேண்டும். ஐயா ஈஸ்வரனே என்று பார்வதியாகும் போது பகவான் இந்த பரமஈசன் சாபம் கொடுத்ததுதான் சங்கரனும் சொல்லுதான். அம்மா பார்வதி உலகத்தில் வாழும் பெண்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமாக அமையட்டும். தாலி கட்டிய கணவனை தவறு செய்யாமல் யார் பரிசோதித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த நிலைமைதான். இந்த பகவானை பரிசோதித்ததனால் என்னை பிரிந்து நீ பிறவி பிறக்க கடவதென்று முச்சாமம் கொடுத்தார் பகவான். அறியாமல் செய்த குற்றத்திற்கு ஆண்டவனே இப்பேற்பட்ட ஒரு சாபத்தை கொடுக்கலாம். இந்த சாபத்தை விமோச்சனம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல சாபம் என்பது கொடுத்ததுதான் ஒருபோதும் திரும்ப பெற முடியாது. சாபம் என்பது வில்லில் இருந்து பெறப்பட்ட கணை போல திரும்ப பிடிக்க முடியுமா? அதனால் கொடுத்ததுதான் ஆண்டவா. பாவம் என்று ஒன்று இருக்குமானால் பரிகாரம் என்று ஒன்று உண்டல்லவா? அதை போல் சாபம் என்று ஒன்று இருந்தால் அதற்கு விமோச்சனம் கிடையாதா? தெரியாமல் செய்த குற்றத்திற்கு மன்னிப்பு கிடையாதா? பகவானே சாப விமோச்சனம் தர வேண்டும் என்று சொல்ல கொடுத்த சாபம் உனக்கு விமோச்சனம் பெற வேண்டுமானால் எம்ம பம்பையாட்டாங்கரை அதில பம்பையாட்டாங்கரை அதில கடவுள் விஜந்தல்லவோ ஆயிரமூட கம்போ நாட்டி கம்பத்திற்கு மேலே நின்று அரகரனே அரலை என்று ஆண்டவனை மனதிரள்ளி அறியத்தவள் செய்வையானால் சாப விமோச்சனம் கிடைக்கும் அம்மா கிடைக்கும் அம்மா. பகவான் சொன்ன நேரம் ஆதிபராசக்தி அவள் அந்த கம்பையாத்தங்கரையில் வந்து ஆயிரமூட கம்போ நாட்டி ஆண்டவரை தான் பிரிந்து அறியத்தவன் செய்து வாரா பகவானை தான் பிரிந்து பகவானை தான் பிரிந்து பாரத்தவன் செய்து வாரா பார்வதி பாரத்தவன் செய்து வாரா அப்படி தவம் இருக்கும் நாளை 12 வருடமாக தவமுத்தி அது அடைந்திடும் முக்கண்ணன் பகவானுக்கு தெரிந்திடும் ஆண்டவனும் தான் அறிந்து அந்த கம்பை ஆட்டாங்கரையில் வந்து ஆதிசக்தி உமைய வேளே நீ செய்ததவம் போதும் அம்மா சிவ கைலாசம் வருவாயம்மா பாரத்தவம் போதும் அம்மா பார கையிலை வருவாயம்மா ஓ
1000 முழ கம்பத்தை நாட்டி தவம் இருந்ததனால் அவளுக்கு கம்பகாமாட்டி என்று பெயர் கொடுத்தார். ஆண்டவன் ஏகாமர நாதாக அருள் கொடுப்பேன் என்று வழி கொடுத்து பார்வதி அழைத்துக் கொண்டு கைலாச வாசலிலே பகவானும் பார்வதி அமர்ந்திருக்க இந்த ஆதிபரா சக்தியான பார்வதி பகவானிடம் கேட்கிறார். ஆபத்துக்கு உதவும்படி ஆண் பிள்ளை வர வேணும் என்று கேட்க, புருஷன் இல்ல புத்திர சந்தானம் வேணும் என்று கேட்க, 2 பிள்ளை இருக்கும் போது இன்னும் பிள்ளவரம் கேட்கலாமா? ஆனப்பத்த அலங்கோலம் பெண்ணப்பத்தா பெருவிழின கதையில 2 ஆம்பளை பிள்ளை எனக்கு இருந்து பலன் இல்லாம போச்ச. மூத்த மக ஆதிமூல கணபதி பூலோகத்துல சந்தி கண்ட இடங்கள் எல்லாம் சந்தி விநாயகரா போய் உட்கார்ந்துக்கிட்டான். இளைய மக வேல்முருகன் வள்ளி தெய்வயான இந்த 2 பெண்ணை மாலையிட்டு குண்டிருக்கும் இடமெல்லாம் குமர கடவுளா போய் உட்கார்ந்துக்கிட்டான். என் மகனே அழைத்தா என்ன அம்மானுக்கு ஒரு பிள்ளை இருக்கா? ஒரு குழந்தை என் பக்கத்துல இருந்தா பகவான் உங்களை நான் இப்படி பரிசோதனை பார்ப்பேனா? அதனால எனக்கு ஆபத்து கூடவும்படி ஆண் பிள்ளை வேணும், அதுவும் புருஷன் இல்லாத உத்தரவு வேணும் என்று கேட்க, ஏ பார்வதி எத்தனை பிள்ளை வரம் கொடுத்தாலும் உனக்கு ஆபத்துக்கு ஒருபோதும் உதவ மாட்டான். அதுவும் ஆடல் இல்லாத ஆண் குழந்தை வரம் கேட்க ஒருபோதும் உனக்கு உதவ மாட்டான் பார்வதி. எப்படி ஆனாலும் பரவாயில்லை பகவானே, கண்டிப்பாக எனக்கு ஆண் குழந்தை வரம் தந்தாக வேண்டும் என்று பார்வதி பிடிவாதம் பிடிக்க, அப்படி பிள்ளை வர வேண்டுமானா கைலாச வாசல வடக்கு கோட்டை வாசலில 1000 மண்டபத்தில் 32வது தூணிலே தூண்டாத மணி விளக்கு சுடரோடி எரியுது பார்வதி. அந்த சுடர் விளக்கு முன்னாலே ஈரத்துயிலந்தி முந்தி தவம் இருப்பன்னு சொன்னா கண்டிப்பாக நீ நினைக்கும் பிள்ளவரம் உனக்கு கிடைக்கும்னா உடனே பார்வதி பிள்ளை வரம் வாங்க வாரா. வடக்கு கோட்டை வாசலில அங்க நீராறு நெருப்பாரோ அணியணியா ஓட கண்டா நெருப்பாற்றில் இறங்குதாளே நீராட்டில் மூழ்குதாளே முரசு முழங்கியதோர் மணிமண்டபம் 1000 மண்டபத்தில் 32ஆம் தூணதியில தூண்டாத மணி விளக்கு சுடரோடி எரிய கண்டான். அந்த சுடர் விளக்கு முன்னாலே ஈரநல்ல துயிலே பார்வதி இருந்து தவான் செய்யுதாலே அப்படி முந்தி அந்தி தவம் இருக்க அதல்ல மணி விளக்க சிவபெருமா வந்து துண்டுதார அப்படி மணி விளக்க துண்டும் போது அதுல முத்து போல 3 சுட 3 முத்து போல 3 சுட மொழு மொழிலே விழுமோலையா அவடி துண்டாதல்ல மணி விளக்க சிவபெருமா துண்டும் போது அதுல பொரியதுதான் வந்து கூட்டி பிடித்தாளே பார்வதியா கொண்டு ஆறாளே அரண்மனைக்கு மறுநாள் அல்ல தனமதியில அவளோ முந்தி விரித்து பார்க்கும் போது பிள்ளை ஓராது தெரியலையா தெரியலையே தெரியலையா தெரியலையா மாயம் உண்டமா ஒரு பார்வதியாள் ஓடி வந்து முண்டத்தை வந்து நானும் என்ன செய்ய பகவானே உருவிடித்து எனக்கு கொடுக்க வேணும் என்று பார்வதியாள் கேட்கும் போது பெற
பிரம்மதேவனை தான் வரவழைத்து வரவழைத்து வாய்வடைத்தார் அங்க வயிர் வடைத்தார் வாய்த்த சரசு ஒன்று வைத்தார் கைவடைத்தார் அங்கே கால் வடைத்தார் கட்டழகன் அந்த பிரம்மதேவன் உருமுடித்தாரே பிரம்மதேவன் அதற்கு உயிர் கொடுத்தாரே உடைய வந்தான் முண்டம் போல இருந்த பிள்ளை கைய கால உரை உடையா அப்பம் பெயர் கொடுத்தாரே பகவானோ நீ மணி விளக்கில் வந்து பிறந்ததாலே நீயும் பிறந்ததாலே ஆற வரத்து வாயாண்டி ஐயா சுடரொளி பிறந்ததாலே சுடலை என்று ஒரு பெயரா மணி விளக்கில் பிறந்ததாலே ஆலமரத்து வாயாண்டி வாயாண்டி வரி கொழுந்து மல்லிகைப்பூ ஆச வந்தா ஆலமரத்து சுடலை ஐயா உண்டானே ஆதாளி ஓடுறார ஏதாய பிரம்மவிடம் பிறந்தவளா தாயார வேட்டியோடு பேட்டியில பிரம்ம சக்தி தாய பேட்டி வட்ட திருமகனா இந்த பேரோட உடலை ஐயா ஆலமரத்து வாயாண்டி மையாரம் உள்ளவோடா மாயவ பிறந்த தெய்வோ சுடுகாடு கொள்ளை ஓடா சுடலைய பிறந்த தெய்வம் ஆலமரத்து சுடர ஐயா உனக்கு மையாரம் ஒரு நேரம் சுடர ஆண்டோப்பம் ஒரு நேரம் உனக்கு காலவாசல் ஒரு நேரம் சுடரைக்கு கல்வந்தரடு ஒரு நேரம் உனக்கு புங்க மரம் புளியல்லோப்பா புகழ் வரிய மையானமா அந்த மையான காடரீரா ஆலமரத்து சுடரை ஐயா உனக்கு மாண்டவர் சுடுகாடு எல்லையிலே செஞ்சோடேரம் ஆயாண்டி உனக்கு சுட்டவர் ஐயா குட்டி ஐயர் மகா ஓடியா ஓடியா அருணமாக பாப்பாத்தி தாயாருக்கு தலைமகள்னா அளப்புள்ள சூழியவா அந்த பாப்பான் பட்ட திருமகளா பாப்பாத்தி பெண்கோடியா ஏழு வாத்த சூழியவா இறந்து வாழ்ந்து போனவோடா குளிப்பாட்டி முழுகாட்டி ஆலமரத்து சுடரைக்கித்தா அங்க மையாரம் கொண்டு வந்து கல்லு வாட்டு வர அடிக்கு ஐயாவார பட்டாணி உனக்கு வேலை நல்ல வேலையாட்ட முற்பிறப்பில் மனித போரா பட்டாணி துற மகன்தா பிறப்பில்லை போரா ஆலமரத்து சுடரை வாசல் உன்னோடு தெய்வமாக பட்டாணி வாரார உனக்கு வேற நல்ல வேலையாச்ச வாயாண்டி வாசலீரா மத்தியார வரியம் போறா ஐயா வார பட்டாணி ஆதாளி ஓடு ஆற ஆலமரத்து வாயாண்டி உனக்கு அங்கீகாரமில்லாவோ அறையில் ஒரு சொல்லிடவா பட்டாணி அந்த மக்கத்து நகரத்தில மைதின் பள்ளி
பட்டாணி துறைமகன்தான் அவ பாத்திமா பிபி என்றும் அவர்கள் கணவரும் மனைவியுமா வாழ்ந்துவாரு வேளையில பிள்ளையது இல்லாம மன வருத்தம் உள்ளல்லவோ இந்த பட்டாணி துறையவரும் துறையவரும் மனைவி பாத்திமா பெண் கொடியும் துறைமகனும் பட்டாணி துறையவரும் பாத்திமா பெண்குடியாடும் மக்கத்து மாநகரத்தில இஸ்லாமிய குலத்தில இன்பமோடு கணவர் மனைவியாக வாழ்ந்து வருகின்ற போது அல்லாஹ் உண்டு நபிகள் உண்டு என்று 5 முறை அல்லாவுக்கு வாங்கு சொல்லி அல்லாவை வழிபட்டு வணங்கி வரும்போது அந்த அல்லாஹ்வினுடைய அருளினாலே ஏராளமான சொத்து சுகம் இருந்தாலும் இந்த பட்டாணி துறைக்கும் பாத்திமா வெண்குடிக்கும் பிள்ளை என்பது இல்லாமல் மன வருத்தம் கொண்டு எத்தனையோ தான தர்மம் செய்து பார்த்தும் தரணியாள பிள்ளை இல்ல குழந்தை இல்ல பட்டாணி துறையவர் பார்த்தார் இந்த தென்னாடு தேசத்திலே சென்று